பரிசுத்த வேதாகமத்தில் இந்தியாவை பற்றிய தகவல்கள் வியக்கத்தக்க வகையில் ஆழமானவை. அவற்றை விளக்கமாக பார்ப்போம். இந்தியாவை பற்றிய பெயர் விளக்கம் என்ன? இந்தியாவின் எபிரேய பெயர் ஹோடு என்பது. இது சிந்து என்ற சொல்லின் எபிரேய வடிவம். இதற்கு துதி, மகிமை அல்லது நன்றி செலுத்துதல் என்று பொருள். இதனை யாதா என்ற அதன் வேர்ச்சொல்லோடு தொடர்புபடுத்தி துதிக்கும் தேசம் என்றும் சிலர் குறிப்பிடுவர். எனினும் வரலாற்று ரீதியாக இது சிந்து நதி பகுதியை குறிக்கிறது. வேதாகமம் மற்றும் வரலாற்று ஆதாரங்களின் அடிப்படையில் இந்தியாவை பற்றிய முக்கிய குறிப்புகள். எஸ்தேர் 1:1. அகாஸ்வேரு ராஜா இந்தியா தேசம் ஹோடு முதல் எத்தியோப்பியா வரை 127 நாடுகளை ஆண்டார். எஸ்தேர் 8:9. ராஜாவின் கட்டளை இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா வரை உள்ள யூதர்களுக்கு அனுப்பப்பட்டது. யோபு 28:16. ஓப்பீரின் தங்கம் பற்றி கூறப்பட்டுள்ளது. ஓப்பீர் என்பது இந்தியாவின் கேரள மாநிலத்தின் பூவார் பகுதி எனவும் தமிழ்நாட்டின் உவரி கடல் பகுதி என்றும் கருதப்படுகிறது. 1 ராஜாக்கள் 9:26-28. சாலமோனின் கப்பல்கள் ஓப்பீருக்கு சென்று தங்கம் கொண்டு வந்தன. 1 ராஜாக்கள் 10:22. தங்கம், வெள்ளி, யானை தந்தம், குரங்குகள், மயில்கள் ஆகியவை கப்பல்களில் வந்தன. இவற்றின் எபிரேய பெயர்கள் தமிழ் சமஸ்கிருத வேர்களை கொண்டவை. மயில்கள் துக்கியும், இது துகை என்பது தமிழ் சொல்லான தோகை என்பதிலிருந்து உருவானது. குரங்குகள் கோப்பிம், இது தமிழ் சொல்லான கவி என்பதிலிருந்து வந்தது. யானை தந்தம் ஷென்ஹாபிம், நறுமணப் பொருளான அகில் இந்தியாவிலிருந்து சென்றது. சங்கீதம் 45:8. லவங்கப்பட்டை கேசியா, யாத்ராகமம் 30:24 இல் உள்ள நறுமணப் பொருட்கள் இந்திய வணிகத் தொடர்பை காட்டுகின்றன. வரலாற்று மற்றும் புவியியல் ஆதாரங்கள். ஆதியாகமம் 2:11. ஏதேன் தோட்டத்தின் பைசோன் நதி ஹாவிலா தேசத்தை சுற்றுகிறது. இது இந்தியாவின் சில பகுதிகள் என அறிஞர்கள் கருதுகின்றனர். எசேக்கியேல் 27:15. தீருவின் வர்த்தகத்தில் தந்தமும் கருங்காலியும் வந்தது. இவை இந்திய பொருட்கள். தர்சீஸ் கப்பல்கள், இவை தூரதேச வர்த்தகத்தை குறிக்கின்றன. இதில் இந்தியாவும் அடங்கும். இயேசுவின் நேரடி சீடர் தோமா அப்போஸ்தலன் கிபி 52 இந்தியாவுக்கு, அதாவது கேரளா அல்லது தமிழ்நாடு வந்ததற்கான வரலாற்றுச் சான்றுகள் உண்டு. அப்போஸ்தலர் 2:9. பெந்தகோஸ்தே நாளில் யூதேயா என்பதற்கு பதிலாக இந்தியா என்ற பாடம் சில பழைய பிரதிகளில் உள்ளது. பெந்தகோஸ்தே நாளில் ஒரு சில இந்தியர்கள் பரிசுத்த ஆவியானவர் பகிரங்கமாக இறங்கியதின் சாட்சிகள் என்பது நமக்கு கிடைக்கும் ஆச்சரியமான செய்தி. தொடக்ககால திருச்சபை பிதாவான தெர்தூலியன் தனது அட்வர்சஸ் ஜூடேயாஸ், யூதர்களுக்கு எதிராக என்ற நூலின் 7வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 2:9 மேற்கோள் காட்டுகிறார். அங்கு அவர் நாடுகளின் வரிசையை பட்டியலிடும்போது யூதேயா என்பதற்கு பதிலாக இந்தியா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவர் காலத்து பிரதிகளில் இந்தியா என்ற சொல் இருந்திருக்கலாம், அல்லது யூதேயாவிற்குள் ஏற்கனவே நற்செய்தி அறிவிக்கப்பட்டதால் பெந்தகோஸ்தே நாளில் கூடிய அந்நிய பாஷை கேட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இருந்திருக்க வேண்டும் என்று அவர் கருதினார். புனித அகஸ்டினர் ஸ்டீன் அகஸ்டின் கிபி 354 முதல் 430 வரை தனது உரையாடல்களிலும் கடிதங்களிலும் அப்போஸ்தலர் 2:9 குறிப்பிடும்போது சில இடங்களில் இந்தியா என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் பெருசிய, அதாவது ஏலாம் மற்றும் மேதிய தேசங்களுக்கு அடுத்ததாக பட்டியலிடப்படும்போது புவியியல் ரீதியாக யூதேயா என்பது அந்த வரிசைக்கு இடையில் சற்று பொருந்தாததாக தெரிகிறது. ஏனென்றால் சீடர்கள் ஏற்கனவே எருசலேமில், அதாவது யூதேயாவில்தான் இருந்தனர். எனவே பழைய சிரியக்கு மற்றும் கிழக்கிய மொழி பெயர்ப்புகளில் இந்தியா என்பது அந்த பட்டியலில் சரியாக அமையும் என விவிலிய அறிஞர்கள் கருதுகின்றனர். புதிய நீர்ப்பாட்டின் கிரேக்க பிரதியை தொகுத்த எராஸ்மஸ் போன்ற அறிஞர்கள் யுடாயன் என்பது ஒருவேளை ஒரு பிரதியெடுப்பாளர் செய்த பிழை என்றும் மூலத்தில் இண்டிகே அல்லது இதுமாயன் என்று இருந்திருக்க வாய்ப்புண்டு என்றும் விவாதித்துள்ளனர். சுருக்கமாகச் சொன்னால் இது ஒரு டெக்ஸ்சுவல் வேரியண்ட், பிரதி வேறுபாடு. யூதேயா என்பது எருசலேம் மக்களுக்கு தெரிந்த ஒரு பகுதியாக இருப்பதால் அங்கு கூடியிருந்த வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாருக்கும் அப்போஸ்தலர் 2:5 என்ற குறிப்புக்கு இந்தியா போன்ற தூர தேசங்களே அதிக பொருத்தமாக இருந்திருக்கும் என்பது வரலாற்று ஆய்வாளர்களின் கருத்து. அடுத்து சாஸ்திரிகள்.
இயேசுவை காண வந்த சாஸ்திரிகள் பெரிஷியா அல்லது இந்தியாவின் சில பகுதிகளிலிருந்து சென்றிருக்கலாம் என்ற கருத்து உண்டு. எத்தியோப்பிய மந்திரி இவர் அப்போஸ்தலர் 8:27 என்பவர் இந்திய எல்லை வரை பரவியிருந்த ஒரு பேரரசின் பிரதிநிதி. வைரங்கள் மற்றும் கற்கள் எசேக்கியல் 28:13 கூறப்படும் விலையுயர்ந்த கற்கள் பழங்கால இந்தியாவின் வர்த்தக பொருட்கள். மக்காபேயர் புத்தகம் 1 மக்காபேயர் 37:17 இந்திய பாகன்கள் யானைகளை வழிநடத்தியதாக குறிப்பிடுகிறது. பண்டைய துறைமுகங்கள் முசிறி, கேரளா மற்றும் தமிழக கடலோரப் பகுதிகள் இஸ்ரவேலரோடு வணிக தொடர்பு கொண்டிருந்தன. இதேபோல் நறுமணப் பொருட்கள், ஆடைகள், விலையுயர்ந்த கற்கள் மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் என அநேக ஆதாரங்கள் உள்ளன. வேதாகமத்தில் இந்தியாவை பற்றிய தீர்க்க தரிசனம் உண்டா? வேதாகமத்தில் நேரடியாக இந்தியா அழிந்துவிடும் அல்லது இந்தியா இப்படியாகும் என்ற நேரடி தீர்க்க தரிசனங்கள் இல்லை. ஆனால் சொல்லப்பட்ட தேசங்களின் வரிசையில் இந்தியாவும் உள்ளது. சங்கீதம் 72:11 சகல ராஜாக்களும் அவருக்கு முன்பாக பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள், இதில் இந்திய தேசமும் அடக்கம். ஏசாயா 11:11 எஞ்சியிருக்கும் ஜனங்களை தேவன் எத்தியோப்பியா, ஏலாம், பெர்ஷியா, இந்தியா அருகில் போன்ற இடங்களிலிருந்து மீட்பார். மல்காக்கி 1:11 சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும், இதில் கிழக்கு தேசமான இந்தியாவில் தேவன் மகிமைப்படுவார் என்பது இதனுள் அடக்கம். மேலும் எஸ்தேர் புத்தகம் சொல்கிறபடி பார்த்தால் அகாஸ்வேரு ராஜாவின் பேரரசு இந்தியா ஹோடு முதல் எத்தியோப்பியா வரை பரவியிருந்தது. இதில் இன்றைய சிந்து நதி பள்ளத்தாக்கும் மற்றும் இந்தியாவின் வடமேற்கு பகுதிகளும் அடங்கும். ராஜாவின் மந்திரியான ஆமான் ராஜ்யம் முழுவதிலும் யூதர்களை ஒரே நாளில் அழிப்பதற்கு ஒரு கட்டளையை பிறப்பித்தான். இந்த கட்டளை இந்தியாவின் எல்லை வரை பரவியிருந்த யூதர்களுக்கும் பொருந்தியது. இப்படி எஸ்தேர் சரித்திரம்படி வேதாகம காலத்தில் இந்தியாவில் யூதர்கள் வாழ்ந்ததும் அவர்கள் பெருசிய பேரரசின் ஒரு பகுதியாக இருந்து ஒரு பெரும் இன அழிப்பிலிருந்து தப்பித்ததும் உறுதியாகிறது. இனி பைபிள் சொல்கிறபடி இந்தியாவின் முடிவு என்ன? வேதாகமத்தின்படி இந்தியாவின் முடிவு என்பது ரட்சிப்பு. தேவன் நம் இந்திய தேசத்தையும் நேசிக்கிறார். அகாஸ்வேரு ராஜா காலத்தில் அழிவிலிருந்து இந்திய யூதர்கள் எப்படி காப்பாற்றப்பட்டார்களோ அப்படியே கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது இந்தியாவிலும் உள்ள விசுவாசிகள் மீட்கப்படுவார்கள். நாமும் நம்மை மீட்கப்படும் நாளுக்கென்று ஆயத்தமாவோம். ஆமேன்.